மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க சென்றவர்களில் பலர் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்த நிலையில் இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை காண மெரினா கடற்கரையில் சுமார் 15 லட்சம் பேர் குவிந்தனர். போதிய முன்னேற்பாடுகள் செய்யாத காரணத்தால் விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் பெரும் அவதியடைந்தனர். குடிநீர், உணவு, கழிப்பிடம், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் போதிய அளவில் செய்யப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விமான சாகச நிகழ்ச்சி முடிந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. சென்னை மாநகரமே போக்குவரத்து நெரிசலில் ஸ்தம்பித்தது. கூட்ட நெரிசல் மற்றும் வெயிலின் தாக்கம் காரணமாக பலர் மயக்கமடைந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 30 பேருக்கு 30 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தினேஷ்குமார், சென்னை குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான், திருவொற்றியூரைச் சேர்ந்த கார்த்திகேயன், பெருங்குளத்தூரைச் சேர்ந்த சீனிவாசன் ஆகிய 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.